ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு பூவி நிலாவும் vlogs. ஸோ இது ஒரு பழைய வீடியோ தான். என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எடுத்த வீடியோ. அப்போ எங்கள் மாமனார்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அத்தையும் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த பை பாருங்கள் எத்தனை இருக்குன்ட்டு. இந்த பை ஃபுல்லாகவே வந்து வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பிரியாணி, தக்காளி சாதம், ஊறுகாய் எல்லாமே என் மாமியார் வந்து அங்கே அவங்க ஊர்லேருந்து செஞ்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. இப்போ எங்களுக்கு பாப்பா பொறந்து ஒரு 45 டேஸ் ஆயிடுச்சு. நாங்க அப்பயே பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சில வீடியோஸ வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காட்டணும் அப்டின்ட்டு. ஸோ இனிமே உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு வரும். ஸோ பார்த்தீங்களா, அந்த தட்ல பாருங்க. தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு புளி சாதம் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு வந்து பரிமாறி, என் ஒய்ஃப்க்கு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே சேர்ந்து பக்கத்துல வெளிய போயிருந்தோம். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அப்டின்னாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். இவங்க வந்தப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன், நான் லாகின்ல இருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரியாக பேச முடியல. அப்படி இருந்தாலும் என்னுடைய ஷிஃப்ட் முடியிற வரைக்குமே வந்துட்டு என்னோடய மாமியார் வெயிட் பண்ணி எனக்கு அவங்க கையால் பரிமாறிட்டு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி, அங்கே பாருங்கள் அவங்க எல்லாத்தையுமே எல்லா டிஷ்ஷுமே ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து மறக்காமல் அதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. லாகின்ல இருக்கேன். ஸோ என் ஒய்ஃப் எனக்கு வந்து அதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபுட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி உட்காந்து இலையில போட்டு சாப்பிட்டு, என்னோடய மாமாவும் இங்கே தான் சாப்பிட்டாங்க. ப்ளஸ் எங்கள் அம்மாவையும் வந்து கூப்பிட்ருந்தோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. அங்கே பார்த்தீங்களா வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. கீழே உட்காந்து கையில் பாருங்கள் வளையல்லாம் போட்டு நல்லா உட்காந்து அவங்க அம்மா சாப்பாடை எவ்வளோ அழகாக சிரித்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். நம்ம என்ன தான் நம்ம ஒய்ஃபை வந்து பார்த்துக்கிட்டாலும், அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு பரிமாறுறப்போ அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி ப்ரெக்னன்சி டைமில். ஏன்னா அவங்களே ஒரு மதர்ஹுட் ஃபீல் பண்ணுறப்போ, அவங்களுடைய மதர் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு செய்கிறப்போ இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இலைய காட்டுறேன். அதில் என்னென்ன டிஷ் இருக்குன்னு அப்படியே பாருங்கள். லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் பச்சடி, எறா தொக்கு, பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு துவையல், அப்புறம் இன்னும் ஒரு 2 டிஷ்ஷு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஊறுகாய், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஆன்ட்டி வந்து என் ஒய்ஃப்க்கு லெமன் ஜூஸ் செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னு தெரியுங்களா? எங்கள் அம்மா என் ஒய்ஃப்க்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ரெக்னன்சி அப்போ அவங்க புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்றதுனால, நான் தான் அந்த நைட்டி போட்டிருந்தேன். நான் போட்டுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் கழட்டி கொடுக்கணும். ஸோ அதை நான் என் பாப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் போட்டுட்டு தான் அவனுக்கு தருவேன். அதுக்கப்புறம் தான் நீ போடணும் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் அப்படியே கிளம்பி ஃபேமிலியோட சில்லாக ஒரு டீ குடிச்சிட்டு, அங்கே நியர்பை ஒரு ஏரியா இருக்குது. கொஞ்சம் பெருசாக க்ரௌட் இருக்காது. ஸோ அந்த ஏரியாவில் போய் டீயை குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் என் அத்தை மாமாவெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. திரும்ப உங்களை அடுத்த வகுப்பில் பார்க்குறேன். பாய்.